பாக்கியராஜோட மருமகள் தொடங்கியிருக்க ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு பெரிய அளவுல பாராட்டுகளை குவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். நடிகர் மற்றும் இயக்குனரா இருக்கும் பாக்கியராஜோட மகன் சாந்தனு, அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியான கீகி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ டான்ஸ் ஸ்டுடியோ ஒண்ணுத்த தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷனுக்கு சின்ன திரை, வெள்ளித்திரை பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த ஒரு போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ஷேர் ஆக்கிட்டு வருது. தமிழ் சினிமா வாரிசுகள்ல நிறைய நடிகர்கள் பல திறமைகள் இருந்துமே ஜொலிக்க முடியாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒருத்தரா இன்னைக்கு நடிகர் சாந்தனும் இருந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவருடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜ் பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, ஹிட் அடிச்சும் இருக்காரு. பல இயக்குனர்களுக்கு முன்மாதிரியா இருந்தது மட்டும் இல்லாம குருவாவும் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பாக்கியராஜுக்கு இப்ப அதிகமான திரைப்படங்கள் நடிக்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு, இயக்குறது கிடையாது. அது போல சின்ன திரையில சின்ன கெஸ்ட் ரோலையும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட மனைவியான பூர்ணிமாவும் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் ஒரு நடிகை தான். கதாநாயகியா தொடங்கி இப்போ வெள்ளித்திரையில, சின்ன திரையில சின்ன சின்ன ரோல்ல, அதாவது முக்கியமா அம்மா கேரக்டர்லாம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருடைய ஒரே மகன், அதாவது சாந்தனு, திறமை, அழகு, நடிப்புன்னு எல்லாமே இருந்துமே இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுக்கு சக்சஸ்ல இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வெற்றிக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காரு சாந்தனு. சமீபத்துல வெளியான ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா இவருக்கு பயங்கரமான பேரும் புகழும் கிடைச்சிச்சு. இவருக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் என்னைக்கும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட டான்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. இந்த நிலையில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி படத்தையே சூஸ் பண்ணி நடிங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சில வருடங்களுக்கு முன்பே தொகுப்பாளரான கீகி அப்படின்னு சொல்லப்படுற கீர்த்திய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவரு. 2015ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சுச்சு. இந்த நிலையில தான் கீர்த்தி மற்றும் நடிகர் சாந்தனு ரெண்டு பேருமே இணைஞ்சு கீகிஸ் டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது கிளைய ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொடர்பான புகைப்படங்கள்லாம் இப்ப கீர்த்தி இருக்காங்களே, அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டுடியோவோட திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தா சுகாசினி, பரத், ஐஸ்வர்யா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சோ ஒரு பக்கம் சோஷியல் மீடியா பக்கத்துல இவங்களை வாழ்த்திட்டு வரது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிக்ஸையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு அளவு வந்து என்னதான் சாந்தனு நடிகரா வளம் வந்துட்டு இருந்தாலுமே சரி ஓகே, இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல போர்ஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திறந்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கான வாழ்த்துக்களை நம்மளும் தெரிவிச்சுதான் ஆகணும். சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.